அகேஸ் ஹெச்ஏபியில் ஃபஸ்ட்டு யூனிட் அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடியில் வந்து நம்ம இது வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான ரொம்ப கோரான விஷயங்கள் பார்த்தோம். அதாவது பேசிக் டெஃபினிஷன் என்ன, டிஃப்ரெண்ட் அனட்டாமிக்கல் டெர்மினாலஜிஸ் என்னென்ன, பேசிக் லைஃப் ப்ராசஸ், தென் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அப்புறம் ஹோமியோஸ்டாசிஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சிஸ்டம். நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேயே பார்த்துருப்போம். செல் தான் வந்து என்ன பண்ணால் பேசிக் பயாலஜிக்கல் யூனிட். அதுதான் வந்து என்ன ஆகுனா அரேஞ்ச் ஆகி குரூப் ஆஃப் செல்ஸ் அரேஞ்ச் ஆகி டிஷ்யூஸ்ன்னு இருக்கும். அந்த டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆனது ஆர்கன், மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் அரேஞ்ச் ஆனதான் ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிஷ்யூனா என்ன, செல்லுனா என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. இந்த வீடியோவில் செல்லுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய பேசிக் காம்பனன்ட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். இண்டிவிஜுவல் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு செல்லை பற்றி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். செல்லை வந்து பண்ணோம்னா மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் அப்படின்னு. ஸோ ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன பண்ணால் இட்ஸ் மோஸ்ட்லி கவர் தி பாக்டீரியாஸ், ஓகேவா. யூகேரியாட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல், நம்மளோட அனிமல் செல்ஸ், தென் அப்புறம் ஃபங்கை செல், இந்த மூணுமே என்ன பண்ணால் யூகேரியாட்ஸ் கீழே வரக்கூடியது. ரெண்டுக்கு என்ன மேஜர் வித்தியாசம் பண்ணோம்னா, இப்போ யூகேரியாட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ், அதாவது நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ், குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு நல்ல பாக்ஸ் மாதிரி இருந்து என்ன ஆகும், அதுக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்குள்ள செல்லுக்குள்ள ஒரு டெஃபினைட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். பட் ஆனால் ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல், ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணணும்னா கண்டென்ஸ் ஆகி ஒரு கவர்டு என்வலப்பாக இருக்காது. அது வந்து அப்படியே சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் வந்து அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகி இருக்கும். இதுதான் மேஜர் திங்ஸ். நெக்ஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வைஸ் பார்த்தா பண்ணோம்னா செல்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை மேஜராக ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. சரௌண்டிங் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இன்சைட் தி சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிக்கிறோம். சரௌண்டிங் சப்ஸ்டன்ஸோட முக்கியமான விஷயங்கள் ரெண்டு இருக்குது. அது என்ன பண்ணால் பாஸ்போலிபிட், செல்லுலார் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்போலிபிட் பைலேயர் மெம்பரேன், ரெண்டாவது வந்து செல் வால். ஸோ இன்சைடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நாலு விதமாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா பேசிக் கோர் மெட்டீரியல், ஒரு ஸ்கெலிட்டன் கொடுக்கக்கூடிய சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல்ஸ்னும், ரெண்டாவது நியூக்ளியஸ்னும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸோட அட்டாச் இருக்கக்கூடிய எண்டோமெம்பரேன் சப்ஸ்டன்ஸ்னும், நாலாவது வந்து என்ன பண்ணால் செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாலு விதமாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சரௌண்டிங் மெம்பரேன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லுலார் மெம்பரேன், இது வந்து பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படிங்கிறதுனால வந்து என்ன இருக்கும், அரேஞ்சாக இருக்கும். மொத்த கான்ஸ்டன்ஸையுமே என்ன இருக்கும், கவர் பண்ணியிருக்கக்கூடியது. இது வந்து போத் ப்ரோகேரியாட் யூகேரியாட்டிக் ரெண்டுலையுமே இந்த என்ன இருக்கும், பாஸ்போலிபிட் பைலேயர் மெம்பரேன் இருக்கும். நெக்ஸ்ட் செல் வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் ப்ரோகேரியாட்ஸ்ல. தென் அப்புறம் யூகேரியாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்ஸ்லயும் ஃபங்கைஸ்ல மட்டும்தான் இருக்கும். நம்மளோட அனிமல் செல்ஸ்ல வந்து என்ன இருக்காது, இந்த செல் வால் இருக்காது. அதான் மேஜர் திங். இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வந்து பேஸ்ட் அப்பான் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் மெட்டீரியல்னால இருக்கும். ஃபங்கீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எர்கோஸ்டீரியல் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்னால என்ன இருக்கும், அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் மே டிஃபர். ரெண்டாவது ஆர்கனல்ஸ் உள்ள செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இன்சைட் தி சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல். அந்த சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோடியூபிள்ஸ், சென்ட்ரியோசோம். தட் மீன்ஸ் மைக்ரோடியூபிள்ஸ்லாம் அரேஞ்ச் ஆனது வந்து சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோடியூபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடியது. இந்த மைக்ரோடியூபிள்ஸ் தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அரேஞ்ச் டுகெதர், இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் எ சென்ட்ரியோல்ஸ். இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன் அப்ப குரோமோசோம்ஸ் மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு குரோமோசோம்ஸ், அதாவது சிஸ்டர் குரோமேடைட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டிவிஷன்ல வந்து பண்ண அப்படின்னா இந்த சென்ட்ரியோல்ஸ் தான் மைக்ரோடியூபிள்ஸ் மூவ்மெண்ட் ஆகாத வந்து பிரியக்கூடிய ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா ரெண்டுமே ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் தான். சிலியாங்கிறது வந்து சின்ன சைஸ்ல இருக்கும், ஃபிளாஜெல்லாங்கிறது வந்து சம்வாட் லென்த்தி வென் கம்பேர் டு தி சிலியா. ரெண்டுமே செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு தான் என்ன ஆக போகுது, யூஸ் ஆக போகுது. ஃபிளாஜெல்லா இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா ஸ்பாம் செல் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா சைட்டோஸ்கெலிட்டன்ல இருக்கக்கூடியது. ரெண்டாவது இன்சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது சப் கிளாசிபிகேஷன் என்ன பண்ணா நியூக்ளியஸ். ஸோ நமக்கு தெரியும் நியூக்ளியஸ்ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், குரோமோசோம்ஸ் கண்டென்ஸ் ஆகி உள்ள இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு நியூக்ளியர் என்வலப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து எப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது. நியூக்ளியஸ்க்குள்ள வந்து நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏ வந்து மாஸ்டர் ஃபார்முலா ஃபார்ம் ஆகிறதுக்கான விஷயங்கள் வந்து என்ன இருக்கும், எம்ஆர்என்ஏ வந்து அந்த நியூக்ளியோலஸ்க்குள்ள தான் இருக்கும்.
ஸோ அந்த mRNA வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ள ஃபார்ம் ஆகி இந்த நியூக்ளியர் என்வலப்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலமா வெளியே வரும். அது வெளியே வந்து அதோட அட்டாச் இருக்கக்கூடியது. செகண்ட் வந்து நியூக்ளியஸ் சொன்னோமா, தேர்ட் வந்து என்ன பண்ணணும்னா நியூக்ளியஸோட அட்டாச் இருக்கக்கூடிய எண்டோமெம்பரேன் சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்ன பண்ணணும்னா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இது வந்து நியூக்ளியஸோட அப்படியே வந்து என்ன இருக்கும் அட்டாச் ஆயிருக்கும். உள்ள இருந்து mRNA வந்து அப்படியே என்வலப் நியூக்ளியர் என்வலப்ல இருந்து வெளியே வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்துல போகும். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்துல ரெண்டு இருக்கு, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ங்கிறது. ஸோ இந்த மாஸ்டர் ஃபார்முலா வந்து நியூக்ளியர் என்வலப்ல வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய மாஸ்டர் ஃபார்முலா வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் இருக்கும். இதான் நம்ம வந்து என்ன புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாஸ்டர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ இதோடவே அட்டாச் ஆகிருக்கக்கூடிய முக்கியமான ரோல் என்ன பண்ணோம்னா இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படின்னா கோல்கி அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் அப்பான் mRNA மூலமா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதுல இருந்து ரிலீஸ் ஆகி இந்த கோல்கி அப்பரேட்டஸ்குள்ள தான் போய் என்ன அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். ஆக்சுவலா செல்லுக்கு வெளியே டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்க்கும். இந்த கோல்ஜியோட ஃபங்க்ஷன் வந்து என்னது, இந்த புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ரிலீஸ் பண்றது. கோல்ஜி அப்பரேட்டஸ்ல இருந்து பியூரிஃபை ஆகி பேக்கேஜ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வெசிகிள்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். வெசிகிள்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எப்போ சிக்னல்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து வெசிகிள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோசைட்டஸ் மூலமா சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது தான் கான்செப்ட். ஸோ இதோட என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், தென் கோல்ஜி அப்பரேட்டஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோமெம்பரேன் சப்ஸ்டன்ஸ்ல வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல இன்னொரு விஷயங்களும் இருக்கு, லைசோசோம்ஸ், பெராக்சிம்ஸ் இதெல்லாம் இருக்கு. லைசோசோம்ஸோட மேஜரான வேலை அப்படின்னா ஸோ இப்போ செல் டெப்ரிஸ் செல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை வந்து டீக்ரேட் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளேஸ் தான் இந்த லைசோசோம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளட் செல்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ண அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை என்கல்ஃப் பண்ணி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ரோலே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைசோசோம் தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து லைசோசோமல் என்சைம்ஸ் ரொம்ப இருக்கும். அது வந்து என்ன பண்ணிடும் சப்ஸ்டன்ஸை என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி நான் டாக்ஸிக் மெட்டீரியலா மாத்தி விட்டுரும். பெராக்சிம்ஸோட ரோல் என்ன அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல வந்து சில நேரங்கள் வந்து சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். அதை வந்து ஒரு நான் டாக்ஸிக் மெட்டீரியலா மாத்துறதுக்கான ரோல் பிளே பண்ணக்கூடியது என்னது இந்த பெராக்சிம்ஸ். இந்த பெராக்சிம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஃப்ரீ வாட்டர் மாலிகுலாவும் ஆக்சிஜன் மாலிகுலாவும் என்ன பண்ணிடும் லிபரேட் பண்ணிடும். இதுதான் இதோட ரோல். ஸோ அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், கோல்ஜி அப்பரேட்டஸ், லைசோசோம்ஸ், பெராக்சிம்ஸ் இது எல்லாமே எண்டோமெம்பரேன் சப்ஸ்டன்ஸ்ல வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து செமி அட்டானமஸ் ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிளான்ட் செல்ஸை பார்த்தோம்னா குளோரோபிளாஸ்ட், அதே மாதிரி அனிமல் செல்ஸ்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும்னா இட்ஸ் இண்டிபெண்டன்ட் சப்ஸ்டன்ஸ், செமி அட்டானமஸ் ஆர்கன் சொல்லுவாங்க. ஏன் பண்ணணும்னா அதுக்கு ஓன் டிஎன்ஏ இருக்கும், ஓன் என்சைம் இருக்கும். அது வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ இது வந்து மொத்த ஃபங்க்ஷன்லையுமே என்ன ஆகாது, டிபெண்டன்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம்னா செமி அட்டானமஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு மைட்டோகாண்ட்ரியா, நம்மளோட அனிமல் செல்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஓன் டிஎன்ஏ இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே தான் வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் நடக்கும்போது இட்ஸ் ப்ரொடியூஸ் தி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன பேர் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேலையை பிளான்ட்ல செய்யும் என்னது குளோரோபிளாஸ்ட். அதில் குளோரோஃபில் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். போட்டோசிந்தசிஸ் சன் ரேடியேஷன் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி சுகர் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோரேஜோ இல்லாட்டி ப்ராடக்டோ மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யக்கூடியது. ஸோ இந்த நாலாவது விஷயம் தான் வந்து என்னது செமி அட்டானமஸ் ஆர்கன்ஸ். ஸோ இதோட நம்ம செல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ மொத்தம் ரெண்டு, சரௌண்டிங் மெம்பரேன், இன்சைட் மெம்பரேன். சரௌண்டிங்ல வந்து செல்லுலர் மெம்பரேன் அண்டு செல் வால். இன்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட்டோஸ்கெலிட்டன், ரெண்டாவது நியூக்ளியஸ் பார்த்தோம், மூணாவது வந்து என்ன பண்ணோம்னா நியூக்ளியஸோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய செமி மெம்பரேன் சப்ஸ்டன்ஸ், நாலாவது வந்து செமி அட்டானமஸ் சப்ஸ்டன்ஸ். தட்ஸ் ஆல். பாய்.